வணக்கம் நண்பர்களே. இன்று தரம் 5 புலமை பரிசிலுக்கான சில மாதிரி வினாக்களை பார்ப்போம். மாதிரி வினாக்களை PDF-இல் பெற கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட லிங்கை அழுத்துங்கள். முதலாவது வினா. தரப்பட்டுள்ள விளக்கத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. இங்கே சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை வாசித்து அவை அனைத்துக்கும் பொருத்தமான படத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரு சிறுமி, ஒரு மான், அத்துடன் ஒரு மயில். முதலாவது விளக்கம் அழகானது. படங்கள் அனைத்தும் அழகாக இருக்கின்றன. வண்ணத்து பூச்சி அழகானது, சிறுமி அழகாக இருக்கிறாள், மான் அழகானது, மயிலும் அழகானது. எனவே நாங்கள் அடுத்த விளக்கத்தை வாசித்து பார்ப்போம். 2 கால்களை உடையது. வண்ணத்து பூச்சிக்கு 6 கால்கள். அனைத்து பூச்சிகளுக்கும் 6 கால்கள் என்று நீங்கள் அறிவீர்கள் தானே. சிறுமிக்கு 2 கால்கள், மானுக்கு 4 கால்கள், மயிலுக்கு 2 கால்கள். எனவே வண்ணத்து பூச்சியும் மானும் விடையாக தெரிவு செய்ய முடியாது. சிறுமி, மயில் இரண்டிலும் இது பொருத்தமான விடையாக வரும் என்று அடுத்த விளக்கத்தில் பார்ப்போம். மூன்றாவது விளக்கம் தோகையுடையது. சிறுமிக்கு தோகை இல்லை, மயிலுக்கு தான் தோகை உண்டு. எனவே இந்த வினாவிற்குரிய விடை மயில். இரண்டாவது வினாவை நோக்குவோமா நண்பர்களே? இரண்டாவது வினா. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் நெருப்பு, சூரியனும் சந்திரனும், மின் குமிழ், அத்துடன் மின்மினி பூச்சிகள். இப்போது முதலாவது விளக்கத்தை வாசிப்போமா நண்பர்களே? முதலாவது விளக்கம் வெளிச்சம் தருவது. நெருப்பு வெளிச்சம் தரும், சூரியனும் வெளிச்சம் தரும், மின் குமிழும் வெளிச்சம் தரும், அத்துடன் மின்மினி பூச்சிகளும் வெளிச்சம் தரும். ஆகவே இந்த விடையை கண்டுபிடிக்க இந்த விளக்கம் போதாது. இரண்டாவது விளக்கம் பயனுள்ளது. அனைத்தும் பயனுள்ளதாக தென்படுவதால் இந்த விளக்கம் போதாது. அடுத்த விளக்கம் மின்சாரத்தை உபயோகிப்பது. மின்சாரத்தை உபயோகிப்பது மின்குமிழ் மட்டுமே. எனவே இந்த வினாவிற்கு பொருத்தமான விடை மின்குமிழ். அடுத்த வினாவை நோக்குவோமா நண்பர்களே? மூன்றாவது வினா. முதலாவது விளக்கம் 2 அடிகளை கொண்டது. முதலாவது படத்தை பார்ப்போமா? முதலாவது படத்தில் 2 பாதங்கள் காட்டப்பட்டுள்ளன. இரண்டாவது படத்தில் ஒரு உருளை காட்டப்பட்டுள்ளது. அதற்கு மேலும் கீழும் 2 பக்கங்கள் உண்டு. தட்டையான 2 பக்கங்கள். மூன்றாவது படத்தை பார்ப்போமா? படத்தில் 2 கைகளாலும் ஒருவர் மத்தளம் வாசிப்பது காட்டப்பட்டுள்ளது. நான்காவது படம் திருக்குறளை காட்டியிருக்கிறது. பொருத்தமான விடையை தெரிவு செய்ய இரண்டாவது விளக்கத்தை வாசிப்போம்.
இரண்டாவது விளக்கம் மிகவும் பயனுள்ளது. இந்த விளக்கமும் நமக்கு போதாது. அடுத்த விளக்கம் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. திருவள்ளுவரால் எழுதப்பட்டது திருக்குறள் என்று நீங்கள் அறிவீர்கள். எனவே சரியான விடை திருக்குறள். திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குறளும் 2 அடிகளை கொண்டது. ஒவ்வொரு குறளும் எம் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளது. திருவள்ளுவரால் எழுதப்பட்டது திருக்குறள். 4வது வினா. முதலாவது விளக்கம் முட்களை கொண்டது. முள்ளம்பன்றிக்கு முட்கள் உண்டு, மீனுக்கும் முட்கள் உண்டு, ரோசா தண்டுக்கும் முட்கள் உண்டு, கடிகாரத்தின் 2 கம்பிகளையும் முட்கள் என்று அழைக்கலாம். எனவே இந்த விளக்கம் பயனுள்ளதில்லை. எனவே 2வது விளக்கத்தை பார்ப்போமா? 2வது விளக்கம் அழகானது. இதுவும் நமக்கு விடையை கண்டுபிடிக்க போதாது. 3வது விளக்கத்தை பார்ப்போமா? நேரத்தை காட்டுவது. நேரத்தை காட்டுவது கடிகாரம்தானே. எனவே கடிகாரம்தான் சரியான விடை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அத்துடன் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.